அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனிதர்கள் தமக்கு மத்தியிலே செய்து கொள்ளக்கூடிய ஒப்பந்தங்களை வணக்க வழிபாடுகளைப் போலவே நிறைவேற்ற வேண்டும் என்ற தொடரிலே வேலையாட்களுக்கும் முதலாளிகளுக்கும் மத்தியில் உள்ள ஒப்பந்தம் என்ன, இரு தரப்பினரும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதன் ஒரு பகுதியை நாம் சென்ற வாரம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நம்மிடத்தில் சிலரை வைத்து வேலை வாங்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்திருந்தால் அந்த வேலையாட்கள் விஷயத்தில் கருணையுடனும் அன்புடனும் சமமான மரியாதையுடனும் நாம் நடந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சென்ற ஆரம்ப நேரத்தில் தங்களுடைய எல்லா தேவைகளையும் தாங்களே நிறைவேற்றி கொண்டு இருந்தார்கள். அப்போது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம்முடைய மகன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கொண்டு, மகன் என்றால் தம்முடைய மனைவியின் மகன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொண்டாந்து ஒப்படைக்கிறார். என்னுடைய இந்த மகனை உங்களுடைய பணிகளுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள், உங்களுக்கு எல்லா வகையிலையும் என்னுடைய மகன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் என்று சொல்லி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு வந்து ஒப்படைக்கிறார்கள். இப்படி மதீனாவிற்கு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பணியாளாக சேர்ந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 வருட காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற வரை அவர்களுக்கு ஊழியராக இருந்தார்கள். இந்த 10 ஆண்டு கால ஊழியத்தை பற்றி பிற்காலத்தில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 வருட காலத்தில் ஒரே ஒரு தடவை கூட என்னை பார்த்து சீ என்று கூட அவர்கள் சொன்னது கிடையாது. எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் கேவலமாக அலட்சியப்படுத்துகிற விதமாக 10 வருஷம்ங்கிறது எவ்வளோ காலம்னு பார்த்துக்கிறங்க. அப்போ பல ஆயிரக்கணக்கான நாட்கள் வருகிறது. இந்த 10 வருட காலத்தில் ஒருத்தர் பணியாற்றி இருக்கிறாரு. அந்த 10 வருடத்தில் ஒரு தடவை கூட ஊழியரை பார்த்து சீ என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை சொன்னது கிடையாது. அவர்களுடைய வாழ்நாளில் நான் பார்த்தவரை எந்த ஒரு ஊழியரையோ எந்த ஒரு பெண்ணையோ கை நீட்டி அவர்கள் அடித்தது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊழியர்கள் எவ்வளவு தப்பு செய்தாலும் கை நீட்ட மாட்டார்கள். பெண்கள் மனைவிமார்கள் ஏதாவது தப்பு செய்தால் உடனே கை நீட்டக்கூடிய வழக்கம் நம்ம சமுதாய மக்கள்கிட்ட இருக்கிறது, எல்லா ஆண்கள்கிட்டையுமே இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது மாதிரி கூட நடந்தது கிடையாது என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சில காரியங்களை நாம் சொன்னதற்கு மாற்றமாக ஊழியர்கள் செய்து விடுவார்கள், அல்லது சொன்னதை விட கொஞ்சம் குறைவாக செய்து விடுவார்கள். அப்போ அந்த மாதிரி செய்யும் பொழுது அவர்கள்ட்ட கேட்கலாம், இது நல்லபடியாக செய்யணும், இப்படி செய்யணும்னு சொல்லலாம். ஆனால் கடிந்து கேட்பாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காரியத்தை என்னிடத்தில் செய்ய சொல்லும் பொழுது எனக்கு தெரிந்தவாறு நான் செய்து விடுவேன், நீ இதை இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படி செஞ்சிருக்கலாமே என்று என்னிடத்தில் கடிந்து பேசியதே கிடையாது என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு சம்பவத்தையும் அவர்கள் நினைவுபடுத்துகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ஒரு வேலைக்காக அனுப்பினார்கள். நான் வெளியே வந்த உடனே சிறுவர்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருந்தார்கள். இவர் வயசு உள்ள ஆள்கள், என் வயதை ஒத்த சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்த பொழுது அந்த விளையாட்டில் நானும் சேர்ந்து விட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பின வேலையை பார்க்காம அந்த இளம் வயசுடைய அந்த விளையாட்டு போக்குனால நானும் அந்த சிறுவர்களோடு சேர்ந்து விளையாட ஆரம்பித்து விட்டேன். நீண்ட நேரம் என்னை எதிர்பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேலை முடித்து நான் வராத காரணத்தினால் அவங்க வெளியே வந்து தேடி வருகிறார்கள். நான் விளையாடி கொண்டிருந்த இடத்திற்கு வந்து என்னுடைய பிடரிலே கையை வைத்து, என்னப்பா உனக்கு ஒரு வேலைக்கு தான் அனுப்பினேன் என்று சிரித்த முகத்தோடு சிரித்து கொண்டே என்னிடத்தில் கேட்டார்கள். புரட்டி பிடிச்சி ஒரு அடி அடிச்சிருப்போம் நம்மளா இருந்தா, சின்ன பையன் தானே. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வேலைக்கு அனுப்பி வரலேன்னு அவங்க தேடிக்கொண்டு வர்ற அளவுக்கு ஒரு தாமதப்படுத்தி இருக்கிறார். அப்போ என்னுடைய படரில் கையை வைத்தோன்னு நான் திரும்பி பார்க்கிறேன். என்னை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். ஏன்பா செய்யலைன்னுலாம் கேட்கல, சிரிச்சவனு ஒரு விளங்கிருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் உடனே இந்த போகிறேன்,
அப்படின்னு போய் அந்த வேலையை முடித்து கொடுத்தேன் என்று சொல்கிறார்கள். எதற்கு நம்ம சொல்கிறோம் என்று சொன்னால், ஒருத்தர் வேலைக்காரராக இருக்கிற காரணத்தினால் அவர் கேவலமானவர் என்றும், முதலாளியாக இருக்கிற காரணத்தினால் அவர் உயர்ந்தவர் என்றும் ரெண்டு பேருமே நினைக்கிறாங்க. ஒரு வேலைக்காரர் நினைக்கிறார் நம்ம மட்டம் நினைக்கிறார், முதலாளி என்னமோ வசத்தின்னு நினைக்கிறார். முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் நினைக்கிறார்கள் அவங்களை முதலாளின்னு கூப்பிடுவதில் கூட பெருமையா, அதில் ஒரு மகிழ்ச்சி அடைகிறார்கள். 4 பேருக்கு மத்தியில் நம்மளை முதலாளின்னு கூப்பிடணும் என்றெல்லாம் அவங்க விரும்புகிறார்கள். அப்போ இந்த மாதிரி எல்லாம் ஒரு மட்டமாக நினைக்கிறது, கேவலமாக நடத்துவதெல்லாம் மார்க்கத்தில் இருக்குதான்னு கேட்டால் இல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் நம்ம சில பேர் முதலாளிகள் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. மொத்த ஜனத்தொகையில் எடுத்துக்கிட்டீர்களே, அதனால் எந்த சமுதாயமாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொண்டாலும் 4 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடியவங்க கம்மியாக இருப்பாங்க, வேலை பார்க்குறவங்க அதிகமாக இருப்பாங்க. வேலையாட்கள் லேபர்கள் தான் என்ன செய்வாங்க, எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பார்கள். முதலாளிகள் 2%, 1% அளவுக்கு தான் முதலாளிகள் இருப்பார்கள். ஆனால் எல்லாருமே இப்படி தான் இருந்தால் கூட ஒரு மனிதன் ஒரு வேலை செய்கிறத சொல்கிறது வைக்கப்படுறான். என்ன வேலை செய்கிறீங்க, அது என்னமோ ஒரு பெரிய கேவலமானது மாதிரி. அவன் என்ன வேலை செய்கிறான்னு அது சொல்லலாமா இல்லையா? எல்லா வேலையும் மார்க்கத்தில் கண்ணியமான வேலை தான். எல்லாமே அது திருடாமல், மோசடி பண்ணாமல், ஏமாத்தாமல், பித்தலாட்டம் பண்ணாமல் ஒரு மூட்டை தூக்கி வாழ்ந்தால் கூட அது என்னது, அது ஒரு கண்ணியமான ஒரு வேலை தான், அது ஒரு சிறந்த வேலை தான். அது பெருமையாக நெஞ்ச நிமிர்த்து சொல்லணுமா இல்லையா? அவர் அதுக்கு மாற்றமான ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு வேலையாக தான் பொய்ய சொல்வாரே தவிர, அவர் பார்க்குற வேலை என்ன செய்ய மாட்டார், சொல்ல மாட்டார். திருடவா செய்கிறீங்க, ஃப்ராடா பண்ணுறீங்க, அதுதான் சொல்லக்கூடாது. செய்கிற வேலையை சொல்கிறதுக்கு என்ன, அதை கூட கேவலம் என்று வேலை செய்கிற ஆட்கள் என்ன செய்கிறாங்க நினைக்கிறது தான் இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம். நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களையும் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய வரலாறை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்களில் எல்லாருமே 1-2 நபிமார்களை தவிர எல்லாருமே லேபர்ஸ் தான். எல்லாருமே கூலி வேலை நபிமார்களே கூலி வேலை பார்த்தவர்களாக இருந்துதான் மனித குலத்துக்கு வழிகாட்டினார்கள். அவங்கள தான் மக்கள் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டார்கள். முதலாளிகள் கூட அவர்களை தலைவர்களாக ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு அவங்க அந்த ஆளுமை படைத்தவர்களாக இருந்ததை நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகில உலக சக்கரவர்த்தின்னு சொல்ற அளவுக்கு பெரிய வலிமை மிக்க சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய பிறகு மக்கள்கிட்ட பேசிக் கொண்டிருக்கும்போது சொல்வார்கள், நான் இன்னைக்கு ஒரு ஆட்சி தலைவராக இருக்கிறேன். ஒரு காலத்தில் சில கேரட், கீராத்துனா சின்ன ஒரு தங்க காசு, அந்த ஒரு சம்பளத்திற்காக வேண்டி நானும் மக்காவில் ஆடு மேய்ச்சவன் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாங்கள் ஒன்றும் பெரிய ராஜ பரம்பரை ஒன்றும் கிடையாது, நானும் ஆடு மேய்ச்சால் தான், கூலிக்கு ஆடு மேய்ச்சவன் தான் அந்த முகமது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆடு மேய்க்கிறதுங்கிறது இன்னைக்கு யாராவது ஒருத்தர் சொன்னா நீங்க மதிப்பீங்களா? ஒரு ஆடு மேய்க்கக்கூடியவராக இருந்தால் அவங்க பொண்ணை கொடுப்பீங்களா? ஆடு மேய்க்கிறான் என்னமோ திருடுறாங்கிற மாதிரி. கள்ள நோட்டு அடிச்சா பொண்ணு கொடுத்துருவாங்க, கஞ்சா கடத்தினா பொண்ணு கொடுத்துருவாங்க, சினிமா கொட்டை வச்சிருந்தா பொண்ணு கொடுத்துருவாங்க. எது கொடுக்க மாட்டாங்க? ஆடு மேய்க்கிறவங்க கொடுப்பாங்களா? அப்ப நபிமார்களே என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஆடுதான் மேய்ச்சிருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நானும் ஆடு மேய்ச்சேன், நான் மட்டும் இல்லை, எனக்கு முன்னால் உள்ள பல நபிமார்களும் ஆடு மேய்த்தவர்கள் தான். அப்ப இந்த ஆடு மேய்க்கிறதுங்கிறது என்னமோ ஒரு கேவலமான தொழில் மாதிரி. அதுல அந்த தொழிலை ஒழுங்கா செஞ்சிருந்தாலும் வெளிநாட்டுக்கு போக தேவை இருக்காது. நாட்டு பண்ணையை வைத்து அதன் மூலமாக பெரிய பரக்கத்தெல்லாம் செய்கிறான், அதன் மூலமாக பெரிய கோடீஸ்வரனானவர்கள்லாம் இருக்கிறார்கள். அதெல்லாம் ஒரு கேவலம்னு நம்ம ஒதுக்கிவிட்ட காரணத்தினால தான் என்ன பண்றோம், வேலை இல்லாம தடுமாறுறோம். வேலை இல்லை, வேலை இல்லை, இதெல்லாம் வேலையை தெரியல. இல்லை, ஒரு 4 ஆட்டை சொந்தமாக இங்கே வைத்து மேய்ச்சிக்கிட்டு இருந்தா கூட 6 மாசத்துல 40 ஆடா போயிடும், பல மடங்கு பெருகி கொண்டே இருக்கும். பெரிய அளவுக்கு செல்வந்தரான மாறிவிட முடியும். ஆனால் நம்ம என்ன செய்யறோம், ஆடு மேய்க்கிறது கேவலமான தொழில், நபிமார்கள் செஞ்சது கேவலமான தொழிலா? எல்லாரும் அது ஒரு உழைப்பு, அதில் இன்னும் பக்குவம் வரும், பொறுமை வரும். இந்த ஆடுகள் போக்கு காட்டுறதுல ஒருத்தன் ட்ரைனிங் எடுத்துட்டான்னு சொன்னால் மக்களை மேய்க்கிறது ஈஸியாக இருக்கும். இந்த ஆடுகளெல்லாம் மேய்த்து பழக்கினது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனிதர்களை மேய்ப்பதற்கு உரிய ஒரு பயிற்சியாக கூட இருந்திருக்கலாம். அப்போ எல்லா நபிமார்களுமே இது மாதிரியான கைத்தொழில் செய்து தான் நினைஞ்சிருக்கிறாங்க, சாப்பிட்ருக்காங்க. அதனால் தொழில் செய்கிறவங்களும் கேவலமாக நினைக்கக்கூடாது, முதலாளிங்கிற அந்தஸ்தில் உள்ளவர்களும் இவன் செய்கிற வேலையை பொறுத்தவனை மட்டமாக நினைத்து விடக்கூடாது. ஏன்னா நீங்கள் என்ன நினச்சி பார்க்கணும், இந்த வேலையை சொல்கிறோமே நபியே ஆடு மேய்ச்சிருக்கிறாங்களா, அவங்கள தலைவர் நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கிறோமே, அப்போ நம்ம எப்படி இவனை மட்டமாக நினைக்கிறது என்று 2 சாராருமே என்ன செய்யணும், அதை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தாவூத் நபி அவர்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, தாவூத் நபி அவர்கள் லா யகுலு இல்லா மின் அமலி யதிஹி, அவர் மன்னராக இருந்தார். மன்னராக இருந்தால் கூட கஜானாவிலிருந்து எதையும் தொடமாட்டார். அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கஜானாவிலிருந்து எதையும் எடுக்க மாட்டார்களோ, தாவூத் நபி அவர்களும் கஜானாவிலிருந்து எதையும் எடுக்க மாட்டார்கள். அவங்க என்ன சாப்பிடுவாங்களா, சாப்பிட்றதா இருந்தால்
ஏதாவது வேலை கிடைக்குதான்னு மன்னர் போய் தேடுவாராம் தாவூது நபி. ஒரு தொழில் கிடைத்து ஏதாவது மூட்டை தூக்குற வேலை, தச்சு கொடுக்குற வேலை, தூக்கி கொடுக்குற வேலை, இந்த மாதிரி கைத்தொழிலை செய்து அதுல கிடைக்கிற ஊதியத்தை தான் சாப்பிடுவாரு. யார் சொல்றா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தாவூத் நபி அவர்கள் தன்னுடைய உழைப்பினால் தான் சாப்பிடுவார்கள். சாப்பிட்றதா இருந்தா அப்பம் பாட்ட சேமிச்சு வச்சதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்க அரசாங்க கஜானாவில் எடுத்து சாப்பிட மாட்டாங்க. இன்னைக்கு என்ன வேலை கிடைக்குதுன்னு பார்ப்பாங்க, உழைப்பாங்க. உழைத்து கிடைக்கிற ஊதியத்தை தான் அவர்கள் சாப்பிடுவார்கள் இருக்கும் பொழுது நம்ம என்ன வழங்கணும்? ஓ, இதெல்லாம் நபிமார் உழைத்தல் என்பது நபிமார்களுடைய வேலை. முதலாளியா இருக்கிற நபிமார்களுடைய வேலை கிடையாது. சில நபிமார்கள் முதலாளியா இருந்திருக்கிறாங்க, ரொம்ப கம்மியா. அதிகமான நபிமார்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க? உழைப்பாளிகளாகத்தான் இருந்திருக்கிறாங்க என்பதை இதை பார்க்கிறோம். அதே மாதிரி நம்ம ஜக்கரியா நபி அவர்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கான ஜக்கரியா நஜ்ஜாரன். ஜக்கரியா நபி அவர்கள் மர வேலை செய்கிற தச்சராக இருந்தார். மர வேலை செய்யறாங்க இல்லையா, இந்த வேலை செய்யக்கூடிய தச்சனாராக அவர் இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு தச்சு வேலைக்கு ஆளுக்கு அதுக்கு மாதிரி சம்பளம் எதுலையுமே கிடையாது. அதெல்லாம் முஸ்லீம் தொழில் இல்லைன்னு ஆக்கியாச்சு. என்னச்சு, அவன் தச்சன் வேற ஜாதிக்காரன், தச்சு வேலைன்னா யாரோ செய்யற மாதிரி. ஏன் அதை நீங்க கத்துக்கிட்டா ஒரு நாளைக்கு 600 ரூபா சம்பளம் வாங்கலாமே? ஒரு தச்சு வேலைக்கு இன்னைக்கு என்ன சம்பளம்? 600 ரூபா சம்பளம். அது சாதாரண லெவல்ல உள்ள ஆளுக்கு தான். நல்ல நுணுக்கமா கை வேலைப்பாடு செதுக்குறது நல்லா தெரிஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா ஒரு நாளைக்கு 2000 ரூபா சம்பளம்லாம் இருக்கிறது. அப்ப இந்த மர வேலைப்பாடுகள் செய்யக்கூடியது எவ்வளவு பணம் கொளிக்கக்கூடிய ஒரு தொழில். மற்ற சமுதாயத்தவர்களாம் இதை செஞ்சு பணக்காரன் ஆவலைன்னா அது காரணம் அவங்களுடைய தீய பழக்கங்கள்னால. அது காரணம் என்ன? அது அவ்வளோ சம்பாரிச்சாலும் போதையில் குடிச்சு விட்டு என்ன செய்வாங்க, அழிச்சு விடுவாங்க. அதை பார்த்து நம்மளும் தச்சு வேலை செஞ்சா இந்த மாதிரி தான் குடிசையில் இருக்கணும்னு தப்பா நினைக்கிறாங்க. அது காரணம் கிடையாது. அது காரணம் என்ன? அவர்களுக்கு அந்த பரக்கத்து கிடையாது. முஸ்லீம்களுக்கு அல்ல பரக்கத்து வேற செய்யறான். இதெல்லாம் இல்லாததுனால தான் தச்சு வேலை செய்கிறவர்கள் பொருளாதாரத்தில் பார்த்து நிறைய சம்பாதிக்கிறாங்க. பார்த்தா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியாது. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய பரக்கத்து இல்லாதும் அவர்களுடைய அந்த செயல்கள் அவங்கள பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது தான் காரணம். எதன் மூலமாக வேண்டாம் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு பரக்கத்து செய்வான். அப்ப ஏன் இதெல்லாம் கத்துக்கிற கூடாது? இந்த மாதிரி வேலையில இறங்கணும்னு சொன்னா எவ்வளவோ பணத்தை அள்ளி கொட்டலாம். அவ்வளவு வளமையான ஒரு தொழில் அது தச்சு வேலை என்பது. அப்ப இதெல்லாம் ஒரு நபி, ஜக்கரியா நபியுடைய வேலை என்ன? ஒரு தச்சரா இருந்தார். இன்னைக்கு தச்சரா இருந்தா அங்க இந்த சமுதாயத்தில் என்ன மதிப்பு? தச்சனா இருக்கிறான், இன்னும் ஒரு கொலகாரன்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நபிமார்கள் செஞ்ச வேலை எல்லா வேலையுமே பெருமையா சொல்லிக் கொள்ளணும். நான் தச்சரா இருக்கேன், கார்பெண்டரா இருக்கேன்னு செய்யறத பெருமையா சொல்லிக் கொள்ளணும். எல்லாம் உழைப்பு யாரும் ஏமாத்தல இல்லைங்க. ஏமாத்தி ஃப்ராடு பண்ணி பித்தலாட்டம் பண்ணி செய்யறதை விட உழைச்சி திங்கிறதுல எவ்வளவு சிறப்பு இருக்கிறது. நம்ம ஒரு வியாபாரியா இருந்தா கூட நம்மளை அறியாம சில ஃப்ராடுகள் பண்ணிடுவோம். உழைக்கிறதுல அப்படிலாம் பண்ண முடியாது. வேலைக்கு கூலி. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நம்ம வாழ்வது ரொம்ப தூய்மையான ஹலாலான உணவு நமக்கு அதில் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால நபிமார்கள் அப்படி இருக்கிற நம்ம காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் மூசா நபியை பற்றி. அவர் ரொம்ப சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஊரை விட்டு ஓடுறாரு. மிஸ்ரில் எகிப்தில் இருக்கிறாரு. ஒரு ஆளை கோவத்தில் குத்துனாரு, ஆள் செத்து போயிட்டான். பயந்துக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போறாரு. ஓடி போனால் இன்னொரு ஊரில் போனோன்னா மதியன்கிற ஊருக்கு போனால் அங்கே ஒருத்தர் அடைக்கலம் கொடுக்குறாரு. சாப்பாடுலாம் போட்டு என்ன செய்யறாரு? இளைஞராக இருக்கிறாரா, அவருக்கு என்ன பண்றாரு? மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன் வர்றாரு. நல்ல உழைப்பாளியா இருக்கிறாரு. இந்த மாதிரி உழைப்பாளி தான் நமக்கு வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை. கல்யாணம் பண்ற மகர் கொடுக்கணுமே. கல்யாணம் பண்றாங்க மகர் வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ண முடியும். இந்தாப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி தர ஆசைப்படுறேன், உங்ககிட்ட ஒரு சோர்ஸுமே இல்லாம இருக்கிற, உனக்கு கல்யாணம் பண்ணி தர நீ மகர் தர முடியாது. அதுக்காக வேண்டி நீ 8 வருஷம் என்கிட்ட கூலி வேலை பாரு. எப்படி செய்யணும்? அலா அன் தஜுரனி சமானிய ஹஜஜின். 8 வருஷம் என்கிட்ட கூலி வேலை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த சம்பளத்தை வரவு வச்சுக்கிட்டு அதை மகரை வச்சுக்கிட்டு என் மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி தருவேன். என் மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி தரக்கு என்ன செய்யணும்? 8 வருஷத்துக்கு கூலி வேலை நீ பார்க்கணும். அப்படின்னா மகர்னா எவ்வளோன்னு பார்த்து 101 ரூபாய் இல்லை மகருங்கிறது. ஒரு 8 வருஷம் கூலி வேலைன்னு சொன்னா ஒரு நாளைக்கு ஒரு 200 ரூபா 300 ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட என்னாச்சு? மாசத்துக்கு 5000 ரூபான்னு வச்சு பார்ப்போம். ஒரு மனிதனுடைய மாத ஊதியம் 5000 ரூபான்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 60000 ரூபாய் வருஷத்துக்கு. 8 வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் ஆச்சு, 4,80,000 ரூபாய் ஆச்சு. மகருங்கிறது எவ்வளவு? ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றதுக்காக வேண்டி 5 லட்சம் ரூபாய் மகர் கொடுக்குறாரு உழைப்ப. 8 வருஷம் என்ன செய்யறாரு? முழு நேர ஊழியராக போய் சேர்றாரு. அதோட அந்தாலும் என்ன செய்யறாரு? 8ங்கிறது நம்ம கூட நினைச்சுக்கிறாத. நீ 10 வருஷம் உழைச்சின்னா உடனே சேர்ந்தது, உனக்கு சிரமப்படுத்த விரும்பலங்கிறார். அதெல்லாம் எப்படி வருது? 8 வருஷம் நீ கண்டிப்பா உழைச்சாவன்னு, நீ ஒரு 10 வருஷமா செஞ்சேன்னு வை, அது உன் விருப்பம்பா அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உனக்கு கூட ஒன்றும் கேட்கல, கம்மிங்கிறார். ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றதா இருந்தா 5 லட்சம் ரூபாங்கிறது ரொம்ப சின்ன தொகை.
அதுக்கு மேலே ஒன்றை வாங்கணும், 6 லட்சம் ரூபாய்க்கு வாங்கணுங்கிறார். அப்போ அந்த மாதிரி எதுக்கு இதை சொல்கிறோம்னு கேட்டால் அந்த மகர் விஷயம் அதில் அடங்கி இருக்கிறது. அதை விட இது கூலி தொழில் தானே அவர் பண்ணுறாரு. அங்கே உள்ள விவசாய வேலை, அவருடைய ஆடு மாடுகளை மேய்க்கிறது, இந்த வேலையை தான் யார் செஞ்சா? மூசா நபி செஞ்சாங்க. அப்போ மூசா நபி ஒரு லேபர் தான், தாவூத் நபி ஒரு மன்னராக இருந்தாலும் அவர் ஒரு லேபராக தான் இருந்தார், ஜக்கரியா நபி ஒரு பெரிய நபியாக இருந்தாலும் அவர் ஒரு லேபராக தான் இருந்தார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லேபராக தான் இருந்தாங்க. நபியான பிறகு லேபராக இருக்கவில்லை, நபியாருக்கு முன்னாடி லேபராக இருந்திருக்கிறாங்க. இந்த நபிமார்கள் நபி ஆன பிறகு நினைஞ்சாங்க அந்த வேலையை செய்து கொண்டிருந்தார்கள் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் திருமறை குர்ஆனுடைய அறிவுரை மூலமாகவும் நம்ம அறிந்து கொள்றது. என்ன செய்யணும்? ஒவ்வொருவரும் தங்களுடைய தொழிலை பற்றி இழிவாக நினைக்கக்கூடாது, தொழில் செய்கிறவரும் இழிவாக நினைக்கக்கூடாது, அவர்களை வேலைக்கு பணிக்கு வைத்திருக்கக்கூடிய முதலாளிகளும் அப்படி தவறாக என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. நம்ம சகாபின்னு சொல்கிறோமா இல்லையா? சகாபாக்கள் அப்படின்னு பெருமையாக நம்ம மரியாதைக்குரியவங்களா சொல்கிறோம்ல, அவங்களாம் யாரு? அவங்கெல்லாம் யாரு? மார்க்கத்தில் சகாபி, அதெல்லாம் ஓகே. அவங்க தொழிலால் யாரு? அவங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அதை நினச்சி பார்த்தீங்கன்னா இந்த எல்லா இழிவும் பறஞ்சு போயிடும். இப்போ ஹப்பாப் இப்னுல் அரத் பெரிய சகாபி, பெரிய தியாகி, அப்போ மார்க்கத்துக்காக உயிர் கொடுத்த ஒரு தியாகி என்றெல்லாம் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி நம்ம அறிஞ்சு வைத்திருக்கிறோம். அவர் ஒரு இரும்பு கொள்ளர், அவர் இரும்பு வேலை செய்யக்கூடிய ஒரு சகாபி தான் யாரு? ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்போ ஒரு இரும்பு கொள்ளராக இருக்கக்கூடிய அந்த ஒரு சகாபியை தான் நம்ம ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம தொழிலை கொண்டு இழிவுபடுத்தணுமா? அந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக மதிப்போடு சொல்கிறோமே, அது எதுக்கு அந்த மதிக்கிறோம்? அவருடைய நேர்மை, நாணயம், தீனு, மார்க்கப்பற்று, அதுக்கு தான் மதிக்கிறோமே தவிர இந்த மதிப்பை அவர் செஞ்ச தொழில் குறைச்சிச்சா? அவர் செஞ்ச தொழிலுக்காக வேண்டிய ஒரு சகாபி இல்லைன்னு சொன்னோமா? அவர் மட்டும் மனசில் கடுகளவாவது எண்ணம் இருக்குதா? அந்த எண்ணம் இல்லைன்னு சொன்னால் நம்மிடத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் விஷயத்திலே வரக்கூடாது. அவன் செய்கிற தொழிலை பற்றி நினைக்கவே கூடாது. நல்ல கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான், நல்ல பையன், அவன் பாட்டுக்கு ஏமாத்தி பிழைக்காம என்ன செய்யறான், உடல் உழைப்பை கொடுத்து சம்பாதிக்கிறான் என்று நம்மிடத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களை பற்றி பெருமிதமாக நினைக்கணும். அப்படித்தான் சகாபாக்கள் இருந்திருக்கிறார்கள் என்று நம்ம என்ன செய்ய நினைச்சு பார்த்தோம்னு சொன்னா இந்த குழப்பமெல்லாம் தீர்ந்து விடும். இன்னும் சொல்ல போனா ஒருத்தர் வர்றாரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாசகம் கேட்கிறாரு. ஆனா பார்த்தா யாசகம் வாங்குற அளவுக்கு அவருடைய பாடியெல்லாம் நல்லா தான் இருக்கிறது, யாசகம் வாங்க தேவையில்லை, நல்லா வாட்ட சாட்டமா திரகாத்திரமா இருக்கிறாரு. ஆனால் கேட்டதுக்காக ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தாங்கங்கிறாரு, இன்னும் கொஞ்சம் கொடுக்குறாங்க, இன்னும் கொஞ்சம் தாங்கங்கிறாரு. மூணாவது நினைஞ்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதிரி கேட்டு வாங்கி சாப்பிட்றதை விட ஒரு விறகு கட்டையை தோளில் சுமந்துக்கிட்டு போய் தெரு தெருவா கூவி விற்பனை செய்து அந்த காசை சாப்பிடுவது உனக்கு சிறந்ததுப்பா, ஒரு முஸ்லீமுக்கு சிறந்தது. கையேந்தி சும்மா கேட்குறமே அதுக்கு வெக்கப்படணும், ஒரு மூட்டை தூக்குறது வெக்கப்படக்கூடாது, ஒரு கூலி தொழில் பார்க்கறதுக்கு வெக்கப்படக்கூடாது, ஒரு தள்ளு வண்டியில் தள்ளிட்டு போய் சுண்டல் வியாபாரம் பண்ணுறதுக்கு வெக்கப்படக்கூடாது. அப்போ எதையாவது உழைத்து சாப்பிடுவது வெக்கப்படுற ஒரு காரணத்தினால தான் வெளிநாட்டுக்கு நம்ம ஓடுகிறோம். எந்த வேலைக்கு வெக்கப்பட்டு ஓடுறோமோ அதை தங்க போய் செய்கிறோம். இங்கேருந்து எந்த வேலைக்கு வெக்கப்பட்டு ஓடுறோமோ அதை தான் நாங்கள் செய்கிறீங்க, அங்கே போய் இந்த கவர்னர் வேலையை பார்க்குறீங்க. எல்லாம் பேசிக் எங்கே இருக்கிறது? இந்த வெக்கம். என்ன வெக்கம்? எதுக்கு வெக்கப்படணும்? பாவம் செய்யறதுக்கு வெக்கப்படு, ஏமாத்துறதுக்கு வெக்கப்படு, அடுத்தவனை ஃப்ராடு பண்ணுறதுக்கு வெக்கப்படு, நேர்மையை உழைக்கிறதுக்கு வெக்கப்படணும். அப்போ இந்த வெக்க உணர்வுகள் தான் நம்மளை என்ன செய்கிறது? வாய்ப்புகள் இல்லைங்கிற ஒரு பாடத்தை நமக்கு சொல்லித் தருகிறது. வாய்ப்பு நிறைய இருக்கிறது, சம்பாதிக்க நிறைய வழி இருக்கிற. ஹலாலா ஹராமா அதை மட்டும் பாரு, எந்த வேலையாக இருந்தாலும் செய். ஹராம்னா செய்யாத, ஹலால்னா செய். இந்த ஒன்று தான் ஒரு முஸ்லீம் பார்க்கணுமே தவிர எதை பார்க்கக்கூடாது? இதில் கௌரவம், சமூகத்து ஸ்டேட்டஸ் என்ன, அந்தஸ்து என்னன்னு பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்மளை ஒரு முஸ்லீம்கிட்ட வரக்கூடாது. மற்றவன் என்னென்னு வேணாலும் நினச்சிட்டு போகிறான், ஒரு முஸ்லீம்கிட்ட இந்த மாதிரியான எண்ணங்கள் என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது என்பதை நம்ம என்ன செய்யணும்? ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லா உழைப்புகளுமே மார்க்கத்தில் சிறந்தது தான், அவர்கள் உயர்ந்த மனிதர்கள் தான். உழைக்காம சோம்பேறி தான் தாழ்ந்தவன், உழைக்காம எத்தி பொழைக்கிறவன் தான் தாழ்ந்தவன், உழைக்கிற ஒரு மனுஷனும் தாழ்ந்தவன் கிடையாது என்பதை நம்ம ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களில் பார்க்குறோம், ஒரு தையல் தொழிலாளி, தையல் தொழில்னா என்ன? நம்ம மக்களை சொல்லுவாங்க காலை ஆட்டினா தருத்துறோம், காலை ஆட்டிட்டு தானே மிஷினை ஓட்டுவான், காலை ஆட்டா மிஷின் ஓட்ட முடியுமா? காலை ஆட்டிக்கிட்டு இருக்கிறது தருத்திரத்தை உண்டாக்கும். அதனால் தையல் தொழில் தருத்திரம் முடிஞ்ச தொழில், யாரும் பார்க்கக்கூடாது. என்ன வேலை தையல் தொழில், அவன் தருத்திரம் முடிஞ்ச தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சஹாபி தையல்காரராக இருந்திருக்கிறார். அப்போ சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்து கூப்பிடுறாரு. ஒரு தையல் தொழிலாளி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்து கலைத்தாரு. நபிகள் நாயகம் தரித்திரம் முடிச்சவன வரமாட்டேன்னு சொன்னாங்க.
அவர் விருந்துக்கு போய் சாப்பிட போனாங்க. அவர் ஏழை மனுஷராக இருந்ததுனால அவர் பெரிய விசேஷமாகவும் அவர் செய்ய முடியலை. அந்த சாப்பாட்டில் என்ன செய்கிறாரு, அந்த சுரக்காய் இருக்கும்ல, அந்த சுரக்காயை போட்டு ஒரு குழம்பு மாதிரி வைத்திருக்கிறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விருந்தில் சுரக்காயை மட்டும் தேடி தேடி விரும்பி சாப்பிட்ட காட்சியை நான் பார்த்தேன் அப்படின்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதுக்கு பிறகு நான் சுரக்காய் நானும் விரும்பி திங்கக்கூடியவனா ஆகிட்டேன். அதுக்காண்டது சுண்ணத்து கிடையாது. விரும்பி திங்கிற விஷயம்லாம் மார்க்கத்தில் வராது. ஒருத்தருக்கு எது பிடிக்குமா தான் சாப்பிடுவாங்க. அவர் இப்படி செஞ்சேங்கிறார். நான் சுரக்காய் விரும்பக்கூடியவனா மாறிவிட்டேன்னு சொல்கிறதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்? அப்போ இந்த தையல்காரருங்கிறோம், அவர் யார்? சஹாபி தானே. அப்போ தையல்காரராக இருந்து சஹாபியாக இருக்க முடியுத? தையல்காரராக இருந்து அவருடைய மார்க்க நெறி எதுவுமே தரம் குறைஞ்சிடல. என்றைக்கும் அவரும் ரலியல்லாஹு அன்ஹு தான் நம்ம மனசில் மதிக்கிறோம். அப்போ சஹாபாக்களாக இருக்கிறவர்கள் மார்க்கத்தில் கரெக்டாக இருந்தார்களே தவிர மற்ற நம்ம நினைக்கிற மாதிரிலாம் ஒரு அந்தஸ்து வந்துருச்சு நினச்சிக்கிட்டு வேற மாதிரியான ட்ரெஸ்ஸை போட்டு வேற மாதிரியான கோலத்தில் அப்படி அவங்க வாழ்ந்துடல. என்ன வேலை கிடைக்குதோ செய்வாங்க. எந்த மாதிரி வேலை கிடைத்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய காட்சி நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு கசாப்பு கடை, கசாப்புன்னு அரபி வார்த்தை, கசாப்புனா மாமிச இறைச்சி வியாபாரம் செய்யக்கூடியவர். அவர் கூட ஒரு 5 பேருக்கு நம்ம விருந்து கொடுப்போம். ரசூலுல்லாஹ் பட்னியாக இருக்கிறாங்க, அவங்களுடைய முகத்தை பார்த்தா வறுமை, அந்த பசிச்சு அந்த களைப்பு தெரிகிறது. அவர் வீட்டில் கொண்டாந்து சாப்பிட கூட்டு வர்றாரு. நீ என்ன கசாப்பு கடை வைக்கிறவன், உன் வீட்டுக்கு நான் எப்படி வர்றேன்ற சொல்ல சொன்னாங்களா? இதெல்லாம் ஒரு பொருட்டாவே அந்த காலத்தில் இல்லை. நம்ம காலத்தில் தான் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தொழிலை வச்சு மதிக்கக்கூடிய தன்மை இருந்தது கிடையாது. ஒரு என்ன தொழில் பண்ணுறான், என்ன வேலை பார்க்குறான், அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டேட்டஸு என்ற ஒரு நிலைமை என்ன இல்லை, அந்த காலத்தில் இருந்ததே கிடையாது. எல்லாமே தொழில் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன, அவருக்கு என்ன பெரிய மில் ஓனர், அவர் பெரிய ஜனாதிபதிங்கிறோம். அடுத்து ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து ஜனாதிபதி 4வது கலீஃபா வந்தாருங்கிறோம், மருமகன்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு விருப்பமானவருங்கிறோம், மாவீரர் என்றெல்லாம் ஒரு பக்கம் பேசிக்கிறோம். இந்த அவருடைய மாவீரர் நமக்கு தெரிஞ்சிருக்கிறது, அவருடைய மார்க்கப்பட்டு தெரிஞ்சிருக்கிறது. அவருடைய தொழில் என்னன்னு தெரியுமா? அவருடைய தொழில் என்ன? யாராவது கூலி வேலை கூப்பிட்டா அதை பார்க்கறது, சும்மா இருப்பார். இந்த தண்ணி இறைச்சிட்டு போ, அதை எடுத்துகிட்டு போ, இந்த மரத்தை வெட்டிட்டு போ. அவர் வேலை என்ன? உடல் நலத்தில் காத்திரமா வச்சிருப்பாரு. உடல் வேலைக்கு என்ன செய்வார்? ஒரு வாளிக்கு ஒரு பேரிச்சம்பழம், ஒரு வாளி தண்ணி இறைச்சி கொடுத்தா, தண்ணி இறைக்கிறேன்னா ரொம்ப ஆழமான பாலைவனம் தான் பேர், சும்மா இறைச்சிடலாம். அவர் குறைந்த ஆழத்தில் என்ன செய்யும், மதீனாவில் தண்ணீர் ஊறும் அந்த காலத்தில். அப்போ அந்த தண்ணீரை இறைச்சி குடிக்கிறதுக்கு ஒரு வாளி தண்ணீரை இறைச்சி கொடுத்தா ஒரு பேரிச்சம்பழம் என்ற கூலிக்கெல்லாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேலை பார்த்துருக்கிறார்கள் பார்க்குறோம். அப்போ கூலிக்கு தண்ணி இறைக்கிற ஆளுக்கு உங்கள் சமூகத்தில் என்ன மதிப்பு கொடுத்துருக்குறீங்க? நம்ம என்ன மாதிரி இடத்துல அவர் வைக்கிறோம்? அந்த மாதிரி கூலிக்கு வேலை பார்க்குற ஆளை தேர்ந்தெடுத்தானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளை கொடுத்தாங்க. நம்ம எதை வச்சு அந்தஸ்து பார்த்து கொண்டிருக்கிறோம்? அவனுடைய பணம் ரொம்ப இருக்கணும். அது திருடி சம்பாதிச்சாலும் பரவாயில்லை, கொள்ளடி சம்பாதிச்சாலும் பரவாயில்லை, எவ்வளோ கெட்டவனாக இருந்தாலும் பரவாயில்லை, குடிகாரனாக இருந்தாலும் பரவாயில்லை, பெரிய வீடு இருக்குதா, பெரிய பங்களா, அதான் சமூக அந்தஸ்து நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். உழைக்கிறானா, நேர்மையாக இருக்கிறானா, உடல் உழைப்பு செலுத்துறானா, அவன் தானே சரியான ஒரு ஆளாக இருக்க முடியும். இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் எல்லாம் உழைப்பிற்கு மரியாதை இருந்தது. அதை வச்சு தான் அந்த மக்கத்தில் என்ன மக்கள்கிட்ட மதிக்கப்பட்டார்கள் என்பதை நம்ம விளங்கி கொண்டோமே. ஆனால் இந்த வேலை செய்யக்கூடியவர்களை மட்டமாக கருதுகிற போக்கு மறைஞ்சிரும். அனஸை எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரவணைத்து கொண்டு இருந்தார்களோ அந்த மாதிரி நம்மளும் மாறிடுவோம். நம்மளை அறியாமலேயே நம்ம இன்னும் பெருசு மாறியும், அவன் இன்னும் மட்டங்கிற நம்ம வியாபாரம் ஒரு 1000 ரூபா 10,000 ரூபா 10 லட்ச ரூபா முதலீடு போட்டதுனால நம்ம இன்னும் பெரிய ஆள் மாறியும், அந்த முதலீடு அவங்ககிட்ட இல்லாத காரணத்தினால அவன் மட்டங்கிற மாதிரி நம்ம மனசில் வந்ததுனால தானே இதெல்லாம் நடக்கிறது. மனசை மாற்றணும். ஒரு முஸ்லீம்கிட்ட என்ன வரக்கூடாது? எந்த ஒரு தொழிலையும் நேர்மையாக ஹலாலை செஞ்சான்னு சொன்னால் அவன் மரியாதைக்குரியவன், ஹராமை செஞ்சான்னு சொன்னால் அவன் கேவலமானவன். இவ்வளோதான் முஸ்லீமுடைய பார்வை. என்ன செய்கிறான்? ஹலாலா ஹராமா இதை கேளுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன செய்யுங்க? ஹலாலை சம்பாதிக்கிறானா ஹராமா சம்பாதிக்கிறானா? ஹலாலை சம்பாதிச்சா நான் உசந்தவன், ஹராமா சம்பாதிச்சா கெட்டவன். இது ஒன்று தான் முஸ்லீமுக்கு வரணுமே தவிர அவன் செய்கிற வேலையில் எந்த ஒரு வேலையும் என்ன செஞ்சதில்லை, கேவலமான வேலை கிடையாது. அதே நேரத்தில் இன்னொன்று இருக்கிறது, இந்த சில வேலைகள் செய்யக்கூடியவர்கள் அவங்களாகவே தங்களை கேவலமான இந்த மாதிரி சட்டை எல்லாரும் போடலாம்ல, ஒரு லேபரும் போடலாம்ல, அவன் போட மாட்டேங்கிறான். வேணும்ட நம்ம மூட்டுக்கு ஒரு ஆளுக்கு நமக்கு ஏன் நல்ல சட்டை வேணுண்ட கிழிஞ்ச சட்டையை போட்டு இவனா உண்டாக்கிறது. ஏன் சஃபாரி போட்டுட்டு மூட்டை தூக்க முடியாதா? ஏன் சஃபாரி போட்டுட்டு தள்ளுவடி மேற்கத்திய நாட்டில் போகிறங்க சின்ன ஒரு பெட்டிக்கடை வச்சிருப்பான், பார்த்தா சஃபாரி போட்டு நீட்டாக நம்ம கோடீஸ்வரர் மாதிரி உட்காந்துருப்பான். அவனுடைய தோற்றங்களை வைத்து அவன் ஒரு அந்தஸ்துக்கு வரானா இல்லையா? உன் அற்பமான வேலை செய்கிறவங்க கூட வெளிநாடுகள் எப்படி இருக்கான்னு பாருங்க. நம்ம நாட்டில் என்ன செய்யுமா? மூட்டை தூக்குனாலும் சட்டை இல்லாமல் தான் இருக்கணும் அவன் நினச்சிக்கிறான். மூட்டை தூக்குறோம்ல சட்டை போடக்கூடாது அப்படின்னு அவனா நினச்சிக்கிறான். குளிக்கக்கூடாது, டீசெண்டாக பவுடர் போடக்கூடாது, சென்ட் அடிச்சுக்கிற கூடாது. நம்ம செய்கிற வேலைக்கு இதெல்லாம் தேவையா?
அதனால தான் இந்த இழிவு வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் அதிகமான சஹாபாக்கள் வந்து கூலி வேலை செய்வாங்க. வெள்ளிக்கிழமை வருவாங்களா, கொஞ்சம் பேர் வரும்போது பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, அங்கங்கே தொழுதுக்குருவாங்க. வெள்ளிக்கிழமை எல்லாரும் மஸ்ஜித் நபவிக்கு தான் நிறைஞ்சிருவாங்க. மற்ற மற்ற நாட்கள்ல எல்லாம் அங்கங்கே தொழுதுக்குருவாங்க. சின்ன சின்ன பள்ளிவாசல்கள் அங்கே தொழுது வேலை செய்கிற இடத்த தொழுது கொள்வார்கள். வெள்ளிக்கிழமை நிறைஞ்சு வழியுமா, ஒரே நேரத்தில் எல்லாரும் கூடுவாங்களா, வேறு வேணாத்த தாங்க முடியாது. பள்ளிவாசலில் வந்து உழைச்சிட்டு வர்றாங்களா இல்லையா, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, அதில் விலைக்கு உழைக்க நல்ல விஷயம் தான்ப்பா, ஏன் குளிச்சுட்டு நீ டீசெண்டாவா ரசூல்லான்னு சொல்லுவாங்க. லவிக் தசல்தும், ஏன் குளிச்சுட்டு நீங்கள் டீசெண்டாக அழகாக வர வேண்டியதானப்பா, வாசம் மனமும் வாங்க. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரக்கூடிய வழிமுறை. நம்ம எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அந்த வேலைக்காக வேண்டி நம்ம என்ன செய்யக்கூடாது, மட்டம்னு கருதக்கூடிய ஒரு கோலத்தில் இருக்கக்கூடாது. நல்லா எண்ணெய் தச்சு நீட்டு மேக்கப் பண்ணி எல்லாம் அப்படி ஸ்டைலாக இருக்கணும். எந்த வேலை செஞ்சாலும் என்ன செய்யணும், அந்த மற்றவர்கள் எப்படி இருப்பார்களோ அந்த மாதிரி வாழ்வதற்கு நம்ம கற்றுக்கொண்டோமையானால் அவங்களும் மட்டமாக நினைக்க மாட்டாங்க. நம்ம வேலைக்கு தகுந்த மாதிரி கிழிஞ்ச சட்டையை போட்டு தெரிஞ்சா தான் நம்மளை பார்த்தாலே பரிதாபப்படுற மாதிரி, கேவலப்படுற மாதிரி, நம்மளே நமக்கு ரெண்டாம் தர குடிமகன் முத்திர குத்துற மாதிரி இருந்தால் அப்படி தான் நினைப்பார்கள். அப்போ நம்மளும் நம்ம என்ன வேலை செஞ்சாலும் அதற்காக நம்முடைய கோலத்தை மாற்றிக்கிற கூடாது. எல்லாரும் மாதிரி தான் நம்ம இருக்க வேண்டும். செய்கிற வேலைக்கு தகுந்த மாதிரி ஒரு கோலமெல்லாம் இன்னும் இல்லை, மார்க்கத்தில் கிடையாது. அப்போ இதை புரிந்து கொண்டு நம்மளை எந்த ஒரு வேலையும் மட்டம் இல்லை என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் தொழிலாளி முதலாளிக்கு உரிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து வரணும்.